எல்லா இடங்கள்லையும் சேஃப்டி ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு சொல் பயன்படுத்தப்படும். நீங்கள் பார்த்துருக்கலாம். பேருந்துகளில் கூட எழுதியிருப்பாங்க, சேஃப்டி ஃபர்ஸ்ட் ஸ்பீடு நெக்ஸ்ட் அப்படின்னு. வேகமாக போக வேண்டும்ன்றதுனால பாதுகாப்பு இல்லாமல் போய் பயனில்லைன்றது பொருள். இந்த சேஃப்டி என்பது சாலையில் பயணம் பண்ணும்போது மட்டுமல்ல, அலுவலகங்களில் வேலை செய்யும்போது கூட. அதில் மிக குறிப்பாக இந்த உடல் ரீதியாக உழைக்கிற மக்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் இதுக்கான முக்கியத்துவம் நிறைய கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த சுரங்கங்களில் பணி செய்கிறவங்க, அதை பற்றி அதில் உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை நீங்கள் தொலைக்காட்சி மாதிரி இடங்களில் பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கலாம். அவங்கெல்லாம் மிக கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஹெல்மெட் போட்டிருக்கணும், ஒரு குறிப்பிட்ட மாதிரி உடை அணிந்திருக்கணும். அப்புறம் கதிர்வீச்சு இருக்கிற மாதிரி இடங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள், இப்போ கல்பாக்கம் அணுமின் நிலையம் அப்படின்னு வைங்க, அங்கே ஒரு குறிப்பிட்ட மாதிரி உடை இருக்கணும். இதெல்லாம் பாதுகாப்பு, எங்கே பணி செய்தாலும் பாதுகாப்புடன் செய்ய வேண்டும் அப்படின்ற கருத்து உண்டு, எந்த வேலையாக இருந்தாலும். அப்படி முழுக்க முழுக்க பாதுகாப்பே இல்லாமல் பார்க்குறவங்கெல்லாம் கொஞ்சம் முகஞ்சுளிக்கிற மாதிரி இருக்கிற நிலையில் கூட அதை பற்றி கவலைப்படாமல் தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் உண்டு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். மிக குறிப்பாக இந்த சாக்கடைகள் அடைத்து கொள்ளுதல்னு வைங்க, அதை தூய்மை செய்கிறதுக்காக வரக்கூடிய துப்புரவு தொழிலாளிகள் சில சமயம் அந்த மேன்ஹோல்குள்ளேயே இறங்குவாங்க. உடம்புல ஒரே ஒரு சின்ன துணியை அணிந்து கொண்டு அந்த மேன்ஹோல்குள்ளேயே இறங்கி, அதில் எல்லா கழிவுகளும் சேரக்கூடிய இடமா இருக்கும். அந்த கழிவுகளுக்குள்ளே இறங்கி நின்று அங்கே என்ன அடைப்பு ஏற்பட்டிருக்கிறதுன்னு சரி செய்வார்கள். இதை பார்த்துருக்கலாம். இதை நகரங்களில், கிராமங்களில் இதை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. நகரங்களில் நிறைய வாய்ப்பு, சென்னையில் அதை நிறைய அடிக்கடி பார்க்கலாம். கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா இந்த கழிவுகள் அப்படின்றதுக்கே அவங்க அதுக்குன்னு தனி இடம் ஒதுக்கிறது இல்லை. அது காலைக்கடன்கள் தொடங்கி எதுவாக இருந்தாலும் கொல்லைப்புறத்துக்கு போயிடுவாங்க. கொஞ்சம் வளர்ந்த டவுன் மாதிரி இருக்கிற இடங்களில் ட்ரை டாய்லெட்னே ஒன்று உண்டு. அது என்னென்னா, அங்கே நீர் ஃப்ளஷ் அவுட்டாக இருக்காது. கழிவுகளை, மனித கழிவுகளை கூட மனிதர்களையே எடுத்துக்கொண்டு தலைமையில் சுமந்து கொண்டு போகக்கூடிய நிலை. இப்போது இது ரெண்டு செய்தி இருக்குது இதில். ஒன்று, மனித கழிவுகளை மனிதனே இன்னொரு மனிதனே நீக்கக்கூடிய அவலம் என்கக்கூடிய ஒரு அருவருப்பான அல்லது மனிதனை கீழ்த்தரமாக நடத்தக்கூடிய நிலைன்றது ஒன்று. இன்னொன்று, இதில் என்ன பாதுகாப்பு இருக்கிறது? எஸ்பெஷலி நீங்கள் அந்த ட்ரைனேஜ் மாதிரியான இடங்களுக்கு உள்ளே இறங்கி க்ளீன் பண்ணுறப்ப என்ன பாதுகாப்பு இருக்கிறது? இப்போ இதுதான் அடிப்படை செய்தி. இந்த பின்னணியில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் தாக்கல் செய்தார்கள். அதை பில் என்று சொல்வார்கள், PIL, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், பொதுநல வழக்கு அப்படின்னு தமிழில் அதை குறிப்பிடுவார்கள். அந்த பொதுநல வழக்குன்னு என்ன பொருள்னா, இப்போ பொதுவாக உங்களுக்கு தெரியும், ஒரு வழக்கு இப்போ நான் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறேன்னா ஏதோ ஒரு விதத்தில் அந்த வழக்குக்கு நான் தொடர்புடையவனாக இருக்கணும். நீங்கள் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு குற்றவியல் அடிப்படையிலோ உரிமையல் அடிப்படையிலோ உங்கள் சொத்து, பக்கத்து வீட்டுக்கார் பிரச்சனை, எதிர் வீட்டுக்கார் பிரச்சனை, குடும்பத்தக ஏதோ ஒன்று நேரிடையாக நீங்கள் அதிலே சம்பந்தப்பட்டிருந்தால் வழக்கு தாக்கல் செய்யலாம். இல்லாவிட்டால் கோர்ட் உடனே கேட்கும், வாட் இஸ் அ லோக்கஸ் ஸ்டாண்டின்னு உனக்கு என்ன அடிப்படை இருக்கிறது, நீ யார் இந்த வழக்கை தாக்கல் செய்யன்னு. இந்த பொதுநல வழக்கு என்பது என்னன்னா, நேரிடையாக அதில் நானோ நீங்களோ பாதிக்கப்பட வேண்டும் என்பது அல்ல. பொதுநலனுக்கு உகந்ததாக இந்த செயல் இல்லை அல்லது இந்த நிகழ்ச்சி இல்லை என்றால் பொதுநலத்திலே நாட்டம் உள்ள ஒருவர் இந்த வழக்கை தாக்கல் செய்யலாம். இதுதான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் என்பது. இப்போ இந்த ட்ரைனேஜ் மாதிரி இடங்களில் மனித கழிவுகளை மனிதனே நீக்குவது, பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் வேலை செய்வது என்கிற இந்த நிலைக்கு, அதில் மிக குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களில் எது சாலை எது ஆறுன்னே தெரியாத அளவுக்கு தண்ணீர் தேங்கக்கூடிய நிலை உண்டு. அப்போ சாக்கடைகள் எப்படி போகும்? அது இல்லாமல் கையில் கிடைக்கிறதெல்லாம் சாக்கடையில் எடுத்து வீசுகிற பழக்கமும் நமக்கு இருக்குது. குப்பையை கொண்டு குப்பை தொட்டியில் போடாமல் சாக்கடையில் போடுற பழக்கமும் நமக்கு இருக்குது.
இதை நீக்கக்கூடிய தொழிலாளிகள் எவ்வளவு சிரமப்படுறாங்க, இவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது, என்ன காரணம்னா பல சமயங்களில் கிணறுகளில் தூர்வாருவதற்காக இறங்கக்கூடிய தொழிலாளர்கள், செப்டிக் டேங்கினுள்ளே இறக்கக்கூடிய தொழிலாளர்கள், ட்ரைனேஜை க்ளீன் பண்ண இறங்கக்கூடிய தொழிலாளிகள் மரணித்து கூட போகிறார்கள், அதிலே இருந்து வரக்கூடிய விஷவாயு தாக்கி மரணிக்கிறார்கள் என்கிற செய்தியும் செய்தித்தாள்களிலே வருகின்றன. இதை தடுக்கணும்னு ஒரு பொதுநல வழக்கை அந்த பொதுநலத்திலே நாட்டமுடைய ஒருவர் தாக்கல் செய்கிறார். அவர் நேரடியாக பாதிப்பு இல்லை, பொதுநலனுக்காக வழக்கு. அவர் பல கருத்துக்களை சொல்லுகிறார். மிக குறிப்பாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கவசம் கூட கிடையாது, முகத்தை மூடுற மாதிரி. நீங்கள் சில எபிடமிக்னு சொல்கிற மாதிரி சில நோய் பரவனா உங்களுக்கு தெரியும், எல்லாரும் முகத்தை மூக்கையும் வாயையும் சேர்ந்து கவர் பண்ணி கொள்வார்கள். ஏன் என்றால் ஒரு பாதுகாப்புக்காக. இப்போ அதுக்குள்ளேயே இறங்கி வேலை செய்கிறவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது, அதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பது கேள்வி. அதை விட அவர் இன்னும் சில குற்றச்சாட்டுக்கள் சொன்னார். இப்படி இறங்கி வேலை செய்கிறவங்களாம் பேரோலில் இருக்க மாட்டாங்க. பேரோல்னால் என்னென்னா மாதம் மாதம் சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு பட்டியல். ஏன்னா அவங்களுக்குன்னா பிஎஃப் இருக்கும், கிராச்சுவிட்டி கொடுப்பாங்க, அவங்களுக்கு சில வசதிகள் இருக்கும். ஆனால் இவங்கெல்லாம் கான்ட்ராக்சுவல் லேபர்ஸ், ஒப்பந்த அடிப்படையிலே இறங்கி வேலை செய்கிறவங்க. அவங்களுக்கு ஒரு பாதகம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு உயிர் பிரியுதுன்னு வச்சுக்கோங்க, காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் இப்படிப்பட்ட தொழிலாளர்களை ஒப்பந்த தொழிலாளர்களாகவே வைத்திருப்பாங்களே தவிர பெர்மனன்ட் லேபரர்ஸாக எடுக்க மாட்டாங்க உள்ள. அப்போ இவர் இந்த வழக்கில் அதையும் சொன்னார். எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது, பாதுகாப்பு கவசம் மாதிரி எதுவும் இல்லை, பாதுகாப்பு மெஷர்ஸ் எதுவும் இல்லை, அவங்கள உடலுக்கோ உயிருக்கோ ஆபத்து ஏற்பட்டால் அதற்கான பாதுகாப்பு எதுவும் இல்லை, கான்ட்ராக்ட் லேபர்ஸ்ன்னு சொல்கிறீங்க. அப்புறம் இன்னொன்று கூட சொன்னார், ஹைட்ரஜன் சல்ஃபைடு, மீத்தேன் மாதிரியான வாயுக்கள் கொடுமையான நாற்றம் அடிக்கும். H2Sன்னு சொல்லுவாங்க, ஹைட்ரஜன் சல்ஃபைடு, அப்படி ஒரு துர்நாற்றம் அடிக்கும். இந்த நாற்றம் தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக உள்ளே இறங்குகிறவர்கள் குடித்து விட்டு இறங்குகிறார்கள்னு அவர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கில் சொன்னார். ஆல்கஹால் பயன்படுத்த வேண்டிய அவசியத்துக்கு அவர்கள் ஆளாகி விடுகிறார்கள். இப்படி பல செய்திகளை சொல்லி பாதிக்கப்பட்டவங்க என்ன மாதிரிலாம் பாதிக்கப்பட்டாங்கன்னு வழக்கு தாக்கல் பண்ணார். இந்த வழக்கு எதிர்வாதம் கார்ப்பரேஷன் வச்சுக்கோங்க, அல்லது இந்த மிக குறிப்பாக CMWSS போர்ட் சென்னையை பொறுத்த வரையில் அவங்க எதிர்மனு தாக்கல் பண்ணுகிறார்கள். இதெல்லாம் மறுக்கிறார்கள், குடித்து விட்டு இறங்குகிறார்கள் என்பதெல்லாம் பொய், அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சிரமத்தை சொன்னார்கள். சென்னை மாநகரத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த ட்ரைனேஜ் கனெக்ஷன் இருக்கு பாருங்கள், 28,000 கிலோமீட்டர் நீளம் இருக்குதான். மேன்ஹோல்னு சொல்கிற பாருங்க, 80,000 மேன்ஹோல் இருக்கான். இதை அது இல்லாமல் இதெல்லாம் 90 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்படுத்தப்பட்ட ட்ரைனேஜ் சிஸ்டம், அதனால் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ ஹைட்ராலிக் பேஸ்டு மிஷின்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அவர்கள் சில விளக்கங்கள் கொடுத்தார்கள். பால் பாசிங் மெத்தட் என்ற ஒரு மெத்தட் இருக்கிறது, அதை பயன்படுத்துகிறோம். அப்புறம் கிராப் பேஸ்கெட் மிஷின், ட்ராக் பேஸ்கெட் மிஷின் என்கிற மிஷினை எல்லாம் பயன்படுத்துகிறோம். இப்போல்லாம் ரிஸ்க்கு குறைஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு இன்னும் நாங்கள் அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று பதில் போட்டார்கள். உயர்நீதிமன்றம் இது போன ஆண்டு 2008 நவம்பர் மாதம் கொடுத்த தீர்ப்பு என்னன்னு கேட்டால், பொறுப்பிலே இருக்கக்கூடிய அதிகாரிகள், அரசு இனிமேல் இந்த நிலை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பாதுகாப்பு இல்லாமல் அவர்கள் உள்ளே இறங்குவது உயிருக்கு ஆபத்து, உடல்நலத்துக்கு ஆபத்து என்கிற நிலை இல்லாமல் கூடுமானவரை இயந்திரங்களே இந்த செயல்களை செய்யுமாறு செய்து கொள்வதுதான் நல்லது, விரைவில் அதை செய்ய வேண்டும் என்று சென்ற ஆண்டு நவம்பர் திங்கள் நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு ஆணையிட்டிருக்கிறது.